Hello friends, welcome to Finance Guru Tamil YouTube channel. So நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணிட்டு ஆன் கொடுங்க. நாங்க போடுற வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல BBH plus SOB ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடக்க இருக்கிற எலிமினேட்டர் மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த மேட்ச்ல வின் பண்றவங்க டைரக்டா வந்து ஓவல் டீமோட வந்து ஃபைனல் வந்து ப்ளே பண்ணுவாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரீ வீடியோ வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ மேட்சை பொறுத்த வரைக்கும் 17ஆம் தேதி ஆகஸ்ட் வந்து நடக்க இருக்கு. டைமிங் பார்த்தோம்னா இரவு 10:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இடம் ஸோ வெளி எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கெனிங்டன் ஓவல். ஸோ லண்டன்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்குங்க. ஸோ இப்போ நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக் கூட டெமோ டீம் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதுல இருந்து உங்களுக்கு வந்து பிளேயர்ஸா இருக்கட்டும் இல்ல கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா இருக்கட்டும் சேஞ்சஸ் பண்ணி பிளே பண்ணி பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல பிளேயிங் லெவலில் ஏதாவது மாற்றம் இருந்துச்சுன்னா ஸோ அதுவும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கஷன்ல லிங்க் இருக்கு. இப்போ அடுத்ததா பிச் ரிப்போர்ட் வந்து பார்ப்போம். ஸோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்விங் அவுட் ஸ்விங் அந்த இன்னைக்கு வந்து ஸ்விங் வந்து இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல கொஞ்சம் இயர்லியா வந்து விக்கெட் விழுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும். அப்படியே போக போக வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் வந்து டாமினேட் பண்ணுவாங்க. ஸ்டார்டிங்ல எந்த அளவுக்கு ஸ்விங் இருக்கோ அதே அளவுக்கு போக போக அந்த மிடில் ஓவர்லாம் போக போக வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் டாமினேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ செகண்டா பேட் பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் வந்து ரொம்பவே டாமினேட் பண்ணுவாங்க. ஸோ செகண்டா பவுல் பண்ற ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து பர்டிகுலர் வெனுல ரொம்பவே சப்போர்ட்டிங்கா வந்து இருந்திருக்கு. இந்த பர்டிகுலர் 100 பால் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்றவங்க ஒரு கம்மியான ஸ்கோர் 130 சம்திங் 130 135 சம்திங் ஸ்கோர் அடிச்சிட்டாவே செகண்டா பேட் பண்றவங்கள சேஸ் பண்றதுக்கு ரொம்பவே வந்து கஷ்டப்படுறாங்க. காரணம் செகண்டா பவுல் பண்ற ஸ்பின்னர்ஸ்க்கு இந்த பர்டிகுலர் வெனு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிங்கா வந்து இருக்கு. ஸோ இந்த 100 பால் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த 100 பால் மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் டாஸை வின் பண்ற டீம் ஃபர்ஸ்ட் பேட்டிங்கை தான் வந்து சூஸ் பண்றாங்க. ஓகே, இப்போ அடுத்ததான் வெனுக்கு வந்து பார்ப்போம். ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 73 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. இல்லை பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க 31 மேட்சும் பேட் செகண்டா பண்ணவங்க 40 மேட்சும் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து பார்த்தோம்னா 164ங்கிறத அடிச்சிருக்காங்க. ஹையஸ்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 252 அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க. லோவர் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 44க்கே வந்து ஆல் அவுட் வந்து ஆயிருக்காங்க. ஓகே, இப்போ அடுத்ததான் நீங்களும் நம்ம மைஃபேபிள் வந்து இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கஷன் லிங்க் இருக்கு. இன்வெட் கோட் FGT. ஸோ இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்மால் லீக்ல ப்ளே பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்பா இருக்கும். மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப்பை நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மணி ரொம்ப ரொம்ப கம்மியாவே இருக்குங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஆப்ஷனா வந்து இருக்கு. மறக்காம நம்ம மைஃபேபிள் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி உண்மையை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆப்ல GSTயும் கிடையாது அண்ட் DDSம் கிடையாது. நீங்க வித்ட்ரால் பண்ற மணிக்கு அது GSTயும் அவங்க பிடிக்கிறது கிடையாது. நீங்க டெபாசிட் பண்ற மணிக்கு அவங்க GSTயும் வந்து பிடிக்கிறது கிடையாது. அண்ட் வித்ட்ரால் பண்ற மணிக்கு DDSம் வந்து அவங்க பிடிக்கிறது கிடையாது. மாறாக எக்ஸ்ட்ரா 5% கேஷ் போனஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க டெபாசிட் பண்ற மணியா இருந்தாலும் சரி வித்ட்ரால் பண்ற மணியா இருந்தாலும் சரி அதுக்கு எக்ஸ்ட்ரா 5% வரைக்கும் கேஷ் போனஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான வயசுல ஆப் வந்து இருக்கு. ஸோ மறக்காம நம்ம மைஃபேபிள் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வெட் கோட் FGT. இப்போ அடுத்ததா ரெண்டு டீமோட பாசிபிளான பிளேயிங் ஆப்ஷன்ல யார் யார் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ SOB பிளேயிங் பொறுத்த வரைக்கும் அலெக்ஸ் டேவிஸ் அண்ட் ஜேமி வின்ஸ். ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. அலெக்ஸ் டேவிஸ் வந்து இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காரு. அண்ட் லியூ டியூப்ளாய் அண்ட் ஜேம்ஸ் கோஸ், லாரில் ஈவன்ஸ் அண்ட் கரண் பொலார்ட், ஜார்டன், ஓவர்டன், அகில் ஹுசைன், ஆர்ச்சர், டைமண்ட் மில்ஸ். ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா SOBயோட ஒரு பாசிட்டிவ் பிளேயிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காங்க. அடுத்ததான் BBHோட பிளேயிங் பொறுத்த வரைக்கும் மொயின் அலி அண்ட் பென் டக்கெட். ஸோ இவங்க ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. ஜெமி ஸ்மித் வந்து பார்த்தீங்கன்னா டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காரு. அண்ட் லியன் லிவிங்ஸ்டன், டாம் மோவின்ஸ் அண்ட் பெத்தல், பென்னி ஹாவல், ஆடம் மில்லின், டிம் சவுதி அண்ட் கிரீஸ் வுட். ஸோ இவங்க வந்து BBHோட ஒரு பாசிபிளான பிளேயிங் ஆப்ஷன்ல வந்து பார்த்ததா டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் யார் யாருன்னு பார்ப்போம். அதாவது ரெண்டு டீம்ல இருக்கக்கூடிய டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் யார் யாரு அவங்களோட பிளஸ் ஆர் மைனஸ் என்னென்ன அப்படிங்கிற வந்து பார்ப்போம். ஸோ அலெக்ஸ் டேவிஸை பொறுத்த வரைக்கும் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காருங்க.
அது மட்டும் இல்லாம பேட்டிங் ஆர்டர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு. ஸோ இவரு இருக்க பிளஸ் அதுதான், இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு, அது மட்டும் இல்லாம விக்கெட் கீப்பிங் பண்றதால ஸோ ஒரு பேட்டிங் ஆடுறதுக்கு வராமையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16ல இருந்து ஒரு 20 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வந்து இவருக்கு வந்து கிடைச்சிரும். அண்ட் பேட்டிங் ஆர்டர்ல வந்து ஒரு 15 பிளஸ் ரன் அடிச்சாவே ஒரு ட்ரீம் டீமுக்கு வந்து ஒரு எலிஜிபிளா வந்து ஆயிடுவாரு. ஸோ ரீசெண்டா நடந்த எல்லா மேட்ச்லும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் செகண்டா பேட் பண்ணும்போது இவர்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50ல இருந்து ஒரு 55 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வந்து இவர்கிட்ட இருந்து நம்ம கிடைச்சிருக்குது. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல இவர் செகண்டா பேட் பண்றாருன்னா ரொம்ப இம்பார்ட் வந்து கொடுத்து பாருங்க. ஸோ போத் இன்னிங்ஸ் ரெண்டுலயுமே ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இன்னும் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா செகண்டா ஒரு பேட் பண்ணும்போது இவர்கிட்ட இருந்து இந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் கோல்ஸ். ஸோ ஜேம்ஸ் கோல்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் டவுனா வந்து இறங்குறாருங்க. ஸோ செகண்ட் டவுனா இறங்கும் போது இவர்கிட்ட இருந்து ஒரு பேட்டிங்ல இருந்து ஒரு 15 பிளஸ் 2 வரையும் எதிர்பார்க்கலாம். அண்ட் இவர் பவுலிங் இந்த மேட்ச்ல என்னோட கணப்படி ஒரு 15 பால் வரையும், அதாவது 15 ஒரு 20 பால் வரையும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இவங்க பவுல் பண்றாங்க அப்படின்னா ஒரு 10ல இருந்து ஒரு 15 பிளஸ் பால் வரையும் பவுல் பண்ணுவாரு. செகண்டா பவுல் பண்றாங்க 20 பாலுமே வந்து பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. காரணம் இவர் ஒரு ஸ்பின் பவுலர். ஸோ அப்படி பட்சத்தில் இந்த பர்டிகுலர் வெனுல ஸ்பின்னர்ஸ்க்கு தான் ரொம்பவே வந்து சப்போர்ட்டிங்கா இருக்கு. செகண்டா பவுல் பண்ற ஸ்பின்னர் ரொம்பவே டாமினேட் பண்ற வாய்ப்பு இருக்கனால ஸோ ஒரு செகண்டா பவுல் பண்றாருன்னா ஜேம்ஸ் கோல்ஸ்ல இருந்து ஒரு 2 விக்கெட் வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா கம்பல்சரி 1 விக்கெட் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த கேச்சஸ் மூலமா கிடைக்கக்கூடிய ஒரு 12 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் இவருக்கு வந்து கிடைக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ ஃபீல்டிங் பண்ற கேச்சஸ் மூலமா கிடைக்கக்கூடிய ஒரு 12, டீம் இருக்கக்கூடிய 4 அண்ட் 1 விக்கெட் எடுத்தாலும் ஒரு 25. ஸோ ஓவராலா ஒரு 40ல இருந்து ஒரு 45 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு ஒரு சூட்டபிளான பிளேயரா வந்து இருப்பாரு ஜேம்ஸ் கோல்ஸை பொறுத்த வரைக்கும். அடுத்ததா ஜார்டனை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ், ஸோ 2 இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்க. காரணம் என்னன்னா இவர் பேட்டிங் தான். ஸோ ஒரு பேட்டிங் ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டாப் ஆர்டர்ல கொஞ்சம் ஏர்ல விக்கெட் இழந்துட்டாங்க. ஸோ ஒரு 30 பால் இருக்கு ஒரு பேட்டிங் ஆர்டர்ல டாப் ஆர்டர் கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. ஸோ பால் அடிச்சு ஆடணும். ஸோ ஒரு பேட்டிங் ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா மொதல் பால்ல இருந்து அக்ரெசிவ் ஆடுவார், ஹார்ட் ஹிட்டர் வந்து சொல்லலாம். ஸோ அப்படி இருக்க பட்சத்துல ஒரு பேட்டிங் வந்து ஒரு 15ல இருந்து ஒரு 20 பிளஸ் ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். அண்ட் போத் இன்னிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1 விக்கெட், ஸோ அதிகபட்சம் 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்காக வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப்லி ஸ்மால் லீக்ல ட்ரை பண்றவங்க ஜார்டன் தான் ஒரு கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. ஓகே, இப்போ அடுத்ததான் மொயின் அலி. ஸோ மொயின் அலியை பொறுத்த வரைக்கும் இந்த டீமோட இன்னிங்ஸை வந்து ஓப்பன் பண்றாருங்க. ஸோ இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ற மூலமா இவருக்கு ஒரு 15 பிளஸ் 2 வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாம இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா செகண்டா பவுல் பண்றாருன்னா இவர்கிட்ட இருந்து 10 பால் வந்து ஒரு 15 பால் வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 10 பால் வரையும் இவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ அப்படி பவுல் பண்ற பட்சத்துல 1 விக்கெட் வரையும் நம்ம இவர்கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ 1 விக்கெட் 25 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைச்சிடும். அண்ட் பேட்டிங் ஆர்டர்ல இருந்து ஒரு 20, டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4. ஸோ ஓவராலா ஒரு 50ல இருந்து ஒரு 55 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு ஒரு எலிஜிபிளான பிளேயரா வந்து இருப்பாரு மொயின் அலியை பொறுத்த வரைக்கும். இப்ப அடுத்ததா ஜேமி ஸ்மித்தை பொறுத்த வரைக்கும் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வந்து இருக்காரு. அண்ட் இன்னிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1 டவுனா வந்து இறங்குறாரு. ஸோ இன்னிங்ஸ் 1 டவுனா இருக்கும்போது இவர் பேட்டிங் ஆர்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10ல இருந்து ஒரு 15 பிளஸ் வரையும் எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இவங்க ஃபீல்டிங் பண்றாங்கன்னா இவர்கிட்ட இருந்து விக்கெட் கீப்பிங் மூலமா ஒரு 16 பிளஸ்ல இருந்து ஒரு 20 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இவரோட ரீசெண்ட் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தோம்னா ரீசெண்டா எந்த மேட்ச்லயும் வந்து டீமுக்கு வரலதான் சொன்னேன். ஒரு மேட்ச்ல வந்து டீம்ல வந்து வந்திருப்பாரு. மற்ற எல்லா மேட்ச்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 பிளஸ் ஒரு 15 பிளஸ் இந்த மாதிரி பாயிண்ட் மட்டும் தான் இவருக்கு வந்து கிடைச்சிருந்துச்சு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு 25ல இருந்து ஒரு 30 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். போத் ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா ட்ரை பண்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இவரை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டாம் மௌலி. ஸோ டாம் மௌலிஸை பொறுத்த வரைக்கும் இந்த டீம்ல வந்து பேட்டிங் ஆர்டர் நம்ம 3rd and 4th பொசிஷன்ல தான் வந்து பேட்டிங் ஆர்டர் வராரு. ஸோ டாப் ஆர்டர்ல விக்கெட் வந்துட்டாங்கன்னா இவர் பேட்டிங்ல இருந்து ஒரு 10ல இருந்து ஒரு 15 பிளஸ் 2 வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா இவர்கிட்ட நம்ம ஒரு 10 பால் வரையும் எதிர்பார்க்கலாம். ஸோ போத் இன்னிங்ஸ் 2 எதுலையுமே வந்து ஒரு 10ல இருந்து ஒரு 15 பால் வரையும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல 1 விக்கெட் வரையும் இவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்தது பென்னி ஹாவல். ஸோ பென்னி ஹாவல்ஸை பொறுத்த வரைக்கும் இவரோட பேட்டிங் ஆர்டர்ல வந்தாருன்னா ஒரு 15ல இருந்து ஒரு 20 பிளஸ் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் பவுலிங் ஆப்ஷன்லயும் 1 அல்லது 2 விக்கெட் வரையும் இவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ போத் இவரோட ரீசெண்ட் ஃபார்ம் எல்லாம் பாத்தீங்கன்னா செகண்டா பேட் பண்ணும் போது இவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்லாவே ஒரு ஸ்கோர் வந்து ஃபேண்டசி பாயிண்ட் வந்து இவருக்கு வந்து கிடைச்சிருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் ஃபீல்டிங் பண்றாங்கன்னா பென் ஹாவல் வந்து ஒரு இம்பார்ட்டன் வந்து
கொடுத்து பாருங்க. ஓகே, அடுத்ததா 50-50 ஆப்ஷன் பிளேயர்ஸ் யார் யாரு, உங்களுக்கு பிளஸ் ஆர் மைனஸ் யாரு அப்படிங்கிறது பார்ப்போம். அண்ட் லாரி ஈவென்ட்ஸ். ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் எப்படி இருக்கா, அதாவது 50-50 ஆப்ஷன் வந்து பிக் பண்ணியிருக்கோம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ரீசனா வந்து எந்த ஒரு மேட்ச்லயும் வந்து ட்ரீம் டீமுக்கு பார்க்கலாம் சொன்னோம், ரொம்ப ரொம்ப கொஞ்சம் பெஸ்டா தான் வந்து பிளே பண்ணிட்டு இருக்காங்க. எந்த மேட்சுமே இல்ல. ஸோ இயர்லயே வந்து பேட்டிங் ஆடுற வந்தாங்கன்னா ஒரு 10+2லயே வந்து பாத்தீங்கன்னா இயர்லயே வந்து விக்கெட்டை வந்து இழந்துடுறாங்க. சரி, பேட்டிங் ஆடுல எல்லா விக்கெட் இழந்துட்டாங்க, ஒரு 15+2 அடிச்சிட்டாங்க, ஒரு 20+ பாயிண்ட் வரைக்கும் கிடைச்சிருது அப்படின்னா வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜும் பெருசா இவங்களுக்கு வந்து எதுவுமே இல்லை. ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் ஏதாவது கேட்சுமா கிடைக்கல, பாயிண்ட்ஸ் கிடைச்சிருச்சுன்னா ஸோ இவங்களும் வந்து ஒரு இப்போ வந்து கொடுத்து பார்க்கலாம். ஸோ எது இல்லாதனால இவங்க வந்து ஒரு 50-50 ஆப்ஷனை வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ கிராண்ட் லீக் ட்ரை பண்ற கொஞ்சம் ரிஸ்கா ட்ரை பண்றவங்க ஸோ இந்த ஆப்ஷன் வச்சு நீங்க வேணா சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா ஜாக்ஸ் பெத்தல், ஜோக்கப் பெத்தல். அடுத்தது ஜாக்கப் பெத்தல். ஸோ ஜாக்கப் பெத்தல் சேம் ஆயிதாங்க, இவங்களுக்கு என்ன சொன்னா அதே தான் இவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பேட்டிங் வந்தாலும் என்ன இப்படி ஒரு 15+ நேரம் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ 15+னா ஓவராலா ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் வந்து கிடைச்சிடும். அண்ட் வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் பெருசா எதுவுமே இல்லை. அது மட்டும் இல்லாம ஒரு பேட்டிங் ஆட ரொம்ப ரொம்ப டவுன்ல இருக்குது. ஸோ டாப் ஆர்ல ஒரு 5 பேர் அப்படியே விக்கெட் இழந்துட்டாங்கன்னா கடைசி ஒரு 10 பால் தான் ஒரு பேட்டிங் ஆட வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கலாம். ஸோ அப்படி பட்சம் கொஞ்சம் ஏரியா வந்து ரீசெண்ட் மேட்ச்ல எல்லாத்துலயுமே கீர்ல வந்து விக்கெட்டை வந்து இழந்துட்டாரு. ஸோ இந்த மேட்ச்ல என்ன நடக்குது, இப்படி ஒரு 15+2 வரையும் எதிர்பார்க்கலாம். டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4. ஸோ ஓவராலா ஒரு 25+2 வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு இந்த பர்டிகுலர் மேட்ச்ல. ஸோ வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் எதுவுமே இல்லை. ஸோ இந்த பர்டிகுலர் பிளேயர்ஸை நீங்க ரிஸ்கா ட்ரை பண்ற பிளேயர்ஸ் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கணும்னு வச்சீங்கன்னா இந்த ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்தா லோ பர்சன்டேஜ்ல இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் யார் யாரு, அவங்களோட பிளஸ் ஆர் மைனஸ் என்னென்ன அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ எஸ்ஓபியை பொறுத்த வரைக்கும் ஜேம்ஸ் கோல்ஸ், ஆர்ச்சர், அகில் ஹுசைன் அண்ட் ஓவர்டன். ஸோ இவங்க 4 பேரும் வந்து லோ பர்சன்டேஜ்ல வந்து இருக்காங்க. ஸோ ஜேம்ஸ் கோல்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருப்பேன், இன்னிங்ஸை வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பொசிஷன்ல வந்து இறக்குறாரு. அது மட்டும் இல்லாம இந்த பர்டிகுலர் மேட்ச்ல 15-20 பாலுமே வந்து பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. காரணம் ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்துல. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல செகண்டா பவுல் பண்றாருன்னா 1-2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட் வரையும் விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் பேட்டிங் வந்தாலும் 15+2 வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அடுத்தது ஆர்ச்சர். ஸோ ஆர்ச்சரை பொறுத்த வரைக்கும் என்னைய பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போத் ஈஸியாக அதை ட்ரை பண்ண சொல்லுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண சரி, செகண்ட் பவுல் சரி, விட்டு நம்ம 1 விக்கெட் வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்தது அகில் ஹுசைன். ஸோ அகில் ஹுசைனை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்ல 10 ஒரு 15+ பால் வரையும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ போத் இன்னிங்ஸும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு அகில் ஹுசைனை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல. அடுத்த ஓவர்டன். ஸோ ஓவர்டனை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டா பெரிய எந்த ஒரு மேட்ச் வந்து பிளே பண்ண கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 2 மேட்ச் தான் பிளே பண்ணியிருக்காரு. அந்த 2 மேட்ச்லயுமே ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. கிட்டத்தட்ட 2 மேட்ச்லயுமே 2 அல்லது 3 விக்கெட் வரையும் எடுத்திருந்தாரு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இவற்றது நம்ம 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஒரு டிஃபரன்ஸ் விக்கெட் ட்ரை பண்றாங்க. ஸோ இவங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சூப்பரான ஆப்ஷனா வந்து மொயின் அலி. ஸோ மொயின் அலியை பொறுத்த வரைக்கும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாரு. அண்ட் பவுலிங் ஆப்ஷன்லையும் கிட்டத்தட்ட ஒரு 10 பால்ல வரையும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ இன்னிங்ஸ் ஓபன் பண்றதுனால அந்த பவர் பிளேக்குள்ள ஒரு 15+2 வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு மொயின் அலிட்ட இருந்து. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல ஒரு 15 ஒரு 20+ வரையும் அடிக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பேட்டிங் வந்து ஒரு 20 ஒரு 25 ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் பேட்டிங் மூலமாவே வந்து கிடைச்சிடும். அண்ட் கிட்டத்தட்ட என்னோட கணக்குப்படி ஒரு 5 ஒரு 10 பால் வரையும் பவுல் பண்ணிடுவாரு இந்த பர்டிகுலர் மேட்ச்ல. ஸோ அப்படி பவுல் பண்ற பட்சத்துல இருந்து 1 விக்கெட் வரையும் ஏற்றதை நம்ம எதிர்பார்க்கலாம். இப்ப அடுத்தது பார்த்தீங்கன்னா லிவிங்ஸ்டன். ஸோ லிவிங்ஸ்டன் பொறுத்த வரைக்கும் இன்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பொசிஷன்ல வந்து இறங்குறாங்க. ஸோ டாப் ஆர்ல விக்கெட் இழந்துருவாங்க. லிவிங்ஸ்டன் நல்லா பிளே பண்ணுவார் நினைக்கிறாங்க. இவருக்கு வந்து ஒரு பேட்டிங் ஆர்டர் வந்து கொடுத்து பாருங்க. அண்ட் ஒரு பேட்டிங்ல இருந்து ஒரு 20+2 வரையும் இவற்றிருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ 20ங்கிறது ஒரு 25 ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் வரும் பேட்டிங் ஆர்டர்ல வந்து கிடைச்சிடும். அண்ட் ஒரு 5 பால் வரையும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ ஒரு 5 பால்ல வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டா ஒரு விக்கெட் எடுத்துட்டாலும் ஸோ ஓவராலா ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு லியாம் லிவிங்ஸ்டனை பொறுத்த வரைக்கும். அண்ட் பென்னி ஹாவல். ஸோ பென்னி ஹாவலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பவுலிங் ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 பால்ல இருந்து 20 பால் வரையுமே பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த பர்டிகுலர் மேட்ச்ல. ஸோ அவர் பவுல் பண்ற பட்சத்துல ஒரு விக்கெட் கம்பல்சரி வந்து எடுத்துருவாங்க. ஸோ அன்னைக்கு 2 விக்கெட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு பென்னி ஹாவல் பொறுத்த வரைக்கும். இப்போ ஆர்தர் சீவுட். ஸோ கிறிஸ் வுட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ
இவர் வந்து பாத்தீங்கன்னா பவுலிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இவருக்கு வந்து ரிப்போர்ட் கொடுத்து பாருங்க. செகண்ட் ஆஃப் பண்றாங்கன்னா ஸோ ஒரு 50-50 ஆப்ஷன் கூட வந்து இவர் வந்து ட்ரை பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பால் பண்ற பட்சத்தில் இவர் இருந்து ஒரு விக்கெட், ஸோ அதிகபட்சம் 2 விக்கெட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அது செகண்ட் ஆஃப் பால் பண்றாங்கன்னா இவர் வந்து ஒரு 50-50 ஆப்ஷன் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ அடுத்ததான் ஹை பர்சன்டேஜ்ல சேஃபான பிளேயர்ஸ் யார் யாரு, அவங்களோட பிளஸ் ஆர் மைனஸ் என்னென்ன அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ எஸ்ஓபி பொறுத்த வரைக்கும் அலெக்ஸ் டேவிஸ். ஸோ அலெக்ஸ் டேவிஸை பொறுத்த ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், விக்கெட் கீப்பிங் பண்றாரு அண்ட் இன்னிங்ஸை ஓபன் பண்றாரு. ஸோ மஸ்ட் ஒரு பிக்கா வந்து இவர் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்மால் விக்கெட் ட்ரை பண்ணாலும் சரி, கிராண்ட் விக்கெட் ட்ரை பண்ணாலும் சரி, ஒரு அதுக்கான ஆக்டிவ் பிளேயரா தான் வந்து இருப்பாரு. ஸோ பேட்டிங் ஆர்டர்லயும் ஒரு 25% வரைக்கும் எதிர்பார்க்கலாம். பவுலிங் ஆப்ஷன்ல அந்த விக்கெட் கீப்பிங் கிடைக்கக்கூடிய அந்த விக்கெட் கீப்பிங்லாம் கிடைக்கக்கூடிய அந்த பாயிண்ட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து கிடைக்கும். அடுத்ததான் ஜேம்ஸ் வின்ஸ். ஸோ ஜேம்ஸ் வின்ஸை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆடுற இன்னிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்றாருங்க. ஸோ ரீசெண்டா இந்த எல்லா மேட்ச்லயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பேட்டிங்ல இருந்து மட்டும் 25 இருந்து 30+2 வரையும் இவர்கிட்ட இருந்து நமக்கு கிடைச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய கேட்ச் மட்டும் தான் கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸும் வந்து இவருக்கு வந்து இருக்குங்க. ஸோ போத் என்னை பொறுத்த வரைக்கும் இவருக்கு வந்து ஒரு எம்பரம் வந்து கொடுத்து பாருங்க. செகண்ட் ஆஃப் பேட் பண்றாரு அப்படிங்கும் போது இவருக்கு வந்து ஒரு எம்பரம் வந்து கொடுத்து பாருங்க. இப்போ பாரத ஜார்டன். ஸோ ஜார்டன் போத் இன்னிங்ஸும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. பேட்டிங் இருந்தாலும் 20+ வரையும் எதிர்பார்க்கலாம். பவுலிங்லயும் 1 அல்லது 2 விக்கெட் அண்ட் இந்த ஸ்கொயர் பவுண்டிங்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கவர் பண்றதுனால அது மூலமா கிடைக்கக்கூடிய கேஷ்மா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸும் வந்து இருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஸ்மாலுக்கு ட்ரை பண்றாங்க, கேப்டன் ஆப்ஷனை கொடுத்து கூட நீங்க இவருக்கு வந்து ட்ரை பண்ணலாம். அதுக்கான ஒருத்தர பிளேயரா வந்து இருப்பாரு. டைமண்ட் மில்ஸ். ஸோ டைமண்ட் மில்ஸை பொறுத்த வரைக்கும் 20 பாலுமே வந்து பவுல் பண்ணிடுவாருங்க. ஸோ 20 பால் பவுல் பண்ற பட்சத்துல இவர்கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா 2 விக்கெட் வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸுமே வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, பாரத பெனட் டக்கட். ஸோ பெனட் டக்கட்டை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் 50-50 ஆப்ஷனை வந்து கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்ல ஒரு 25+ வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் இவருக்கு வந்து கிடைச்சிடும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 100 ரன் வரையும் சொல்லிட்டாங்கன்னா ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட்ங்கிறது ஒரு ஆக்டிவ் தான் இருக்கும். ஸோ அதே 150+ ரன் வரையும் அடிச்சிட்டாங்கன்னா 30+ங்கிறது ட்ரீம் டீம் வரதுக்கு ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் வந்து இருக்கும். காரணம் ஒரு 35ல இருந்து ஒரு 40% அடிச்சா மட்டும் தான் ட்ரீம் டீமுக்கு வர முடியும். இவர்கிட்ட வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருக்குன்னு பார்த்தா அது எதுவும் கிடையாதுங்க. ஸோ எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் எதுவுமே இல்லை. என்னை பொறுத்த நீங்க ஒரு 50-50 ஆப்ஷனா கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்றாரு அப்படிங்கிற பட்சத்துல இவருக்கு வந்து ரிப்பார்ட் கொடுத்து பாருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 அதிகபட்சம் 3 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு, இவர்கிட்ட வந்து 1 விக்கெட் வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததா ஆடம் மில்லன். ஸோ ஆடம் மில்லன் சேம் அண்ட் ஆடம் மில்லன் டிம் சவுத்தி. ஸோ 2 பேருமே சேம் தாங்க. போத் இன்னிங்ஸ்லுமே வந்து நீங்க வந்து இவர் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ டிம் சவுதியை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ் 1 விக்கெட் அதிகபட்சம் 2 விக்கெட் வரை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆடம் மில்லன் செகண்டா பவுல் பண்ணும்போது 2 விக்கெட்டும், ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட் வரும் இவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்போ அடுத்ததா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல சேஃபான பிளேயர்ஸ் யார் யார் அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ அலெக்ஸ் டேவிஸ். ஸோ இவரை தான் வந்து ஸ்மாலுக்கு ட்ரை பண்றவங்க மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப சேஃபான ஆப்ஷனாக இருக்கும். நான் டிஃபரன்ஸா ட்ரை பண்றேன்னு நினைக்கிறவங்க ஜேம்ஸ் ஸ்மித் இந்த மேட்ச்ல வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, பார்த்ததா கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு சூட்டபிளான பிளேயர்ஸ் யார் யாரு, ஸ்மாலுக்கு ட்ரை பண்ணும்போது யாரை கொடுக்கலாம், விஸ்கா கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது எந்த ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ ஸ்மாலுக்கு ட்ரை பண்றவங்க ஆடம் டேவிஸ், ஜார்டன், டிம் சவுத்தி. ஸோ மோஸ்ட்லி டிம் சவுத்தி அண்ட் ஜார்டன் இவங்க 2 பேருக்கு தான் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. ஸோ இதுல கொஞ்சம் வேற சேஞ்சஸ் பண்ணி வச்சீங்கன்னா அலெக்ஸ் டேவிஸ் கூட ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றதுக்கு யார் யார் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்கலாம் அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றவங்க ஜெம் வின்ஸ் அண்ட் டைமண்ட் மில்லிஸ், ஹுசைன் அகில் ஹுசைன், பென்னட் டக்கட், டென்னி ஹாவல், ஆடம் மில்லன். ஸோ இந்த பர்டிகுலர் பிளேயர்ஸ்ல இருந்து எனி 2 பிளேயர்ஸ் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணும்போது ரிஸ்கான ஆப்ஷனா தான் இருக்கும். பட் ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் இருக்க பிளேயர்ஸும் வந்து இருக்காங்க. அப்படி இருக்க பட்சத்துல 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்துட்டாங்க. ஸோ அவங்க டீம்ல போட்டிருந்தாவே உங்களோட பர்சன்டேஜ் வைஸ்ல பார்த்தீங்கன்னா டாப்பா கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ கிராண்ட் லீக் ட்ரை பண்றவங்க இந்த மாதிரி ஆப்ஷன் வைஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.